நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பழனி நகர அருந்ததியர் நலசங்கம் மற்றும் பல்வேறு தோழமை அமைப்புகள் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாங்கள் வாழும் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கூடத்தை அகற்ற வலியுறுத்தியும் தங்களுக்கான நிலங்களை பலரும் அபகரித்துள்ளதாகவும் மேலும் தங்களுக்காக பிரிட்டிஷார் காலத்தில் வழங்கப்பட்ட பொது மடத்தினை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா பெற்றிருப்பதாகவும் அதனை ரத்து செய்து அருந்ததியர் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி பதாகைகளை கையில் ஏந்திய நிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தனியார் மதுபான கூடம் தொடர்ந்து செயல்படுவதால் அதிக அளவில் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை தாங்கள் வாழும் அருந்ததியர் குடியிருப்பு பகுதியில் இருப்பதாகவும் உடனடியாக தனியார் மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நாகராஜ், காளிமுத்து, கோபால், மாரிமுத்து, சமூக நீதி கட்சி பன்னீர்செல்வம், உலக நம்பி தமிழ் இன்பன், தமிழ் புலிகள் கட்சி இரணியன் கல்யாணசுந்தரம், முகிலரசன், கணபதி என்ற திருவளவன், சுந்தரம், ஜெயசீலன், போர்க்கொடி அதிவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, சமூக நீதி கட்சி, விடுதலை வேங்கைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி. அரசால் கொடுக்கப்பட்ட நிலத்தை அபகரித்துக் கொண்டு எங்கள் மக்களை புறந்தள்ளிவிட்டார்கள். அதற்கான நீதியை எங்கள் முன்னோர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். இருந்தாலும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் மற்றும் இந்த அரசும் எங்களை கண்டுகொள்வதே இல்லை. வெறும் காகிதங்களை மனுக்களை காகிதங்களாக எண்ணி எங்களை அலைக்கழித்து கொண்டு விட்டனர். மேலும் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளையும் மறுத்துவிட்டனர். எனவே இதை கவனத்தில் அரசுக்கு கொண்டு செல்லவும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தோழமையுடன் இணைந்து இந்த கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் எங்கள் பகுதி குடியிருக்கும் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர் அதிகம் வசிக்கும் பகுதி என்றால் அங்கு ஒரு மெஜஸ்டிக் மதுபான கடையை கொண்டு வந்து தனியாருக்கு சொந்தமானது லைசன்ஸ் கொடுத்து நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அதை எடுக்க சொல்லி பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வரை நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் இன்று வரை வருவாய்த்துறையோ மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளவே இல்லை. அது 50 மீட்டரில் தான் உள்ளது என்று எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். நாங்கள் என்ன சொல்கிறோம்?